ஒற்றுமைக்கு என்ன காரணம்? தியாகம்தான் காரணம். விட்டு கொடுக்குற மனப்பான்மை, அது தியாகம் தானே. நம்முடைய ஒரு உறவுமுறைக்காக நம்ம ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்குறோம். அதான் ஒற்றுமைக்கே காரணம். தியாகம்தான் ஒற்றுமைக்கு காரணம். விட்டு கொடுக்குற மனப்பான்மை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தியாகங்கிறது விட்டு கொடுக்குறது தான். நம்முடைய இன்பத்தை விட்டு கொடுக்குறோம், நமது உரிமையை நமது உறவுக்காக, நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம விட்டு கொடுக்குறோம். அந்த தியாகம்தான் ஒற்றுமைக்கு காரணம். இது மனிதர்களிடம் உள்ள ஒரு பண்பு. மனிதர்களின் வாழ்க்கை முறைக்கு இந்த தியாகம் ஒரு காரணம். இப்போ பகிர்ந்து உண்றோம். இப்போ நம்ம நண்பர்கள் பசியாக இருக்காங்க, நம்மக்கிட்ட உணவு இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற உணவை அவங்களுக்கு நம்ம விட்டு தர்றோம். நமக்கு சொந்தமான உணவு, அந்த உணவை நம்ம நண்பர்களுக்கு கொடுக்குறோம். அது அவங்க பசியை ஆற்றுகிறது. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். அப்போ தியாகம் தானே அது காரணம். பகிர்ந்து உண்பதற்கு தியாகம் தான் காரணம். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய உணவை மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. மற்றவங்ககிட்டருந்து மற்றவங்க கொடுக்குற உணவை வாங்குறாங்க. மற்றவங்க எப்படி கொடுக்குறாங்க, அவங்களுக்கும் அதுவும் தியாகம்தான். மற்றவங்க நமக்கு தராங்கன்னா அது மற்றவங்களோட தியாகம். நாம் நம்மக்கிட்ட இருக்கிற உணவை மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது நமது தியாகம். அந்த தியாகம் தான் பகிர்ந்து உண்பதை, தியாக உணர்ச்சி இருந்தால் தான் பகிர்ந்து உண்பதற்கு வழி ஏற்படும். இப்போ சிலர் பகிர்ந்து உண்ண மாட்டாங்க, எதையுமே பதுக்குவாங்க. தனக்குன்னு எடுத்து வைப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சும்மா கடமைக்கு கிள்ளி கொடுப்பாங்க. ஒரு தாராளமாக அள்ளி கொடுக்காம கடமைக்கு கிள்ளி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் அப்போ அவங்ககிட்ட தியாகம் இல்லைன்னு அர்த்தம். தியாக மனப்பான்மை இல்லை அப்படின்னு அர்த்தம். தியாக மனப்பான்மை இருந்தால் தான், அதாவது இந்த பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம் இருக்குல்ல, அது ஒருத்தர்கிட்ட தீவிரமாக இருந்தால் தான் இந்த உணவு கட்டுப்பாடெல்லாம் கடைபிடிக்க முடியும். உண்ணாவிரதம் இருக்க முடியும். உண்ணாவிரதம் இருக்கணும்னா உங்கள்கிட்ட தியாக மனப்பான்மை இருக்கணும். உங்களிடம் இருக்கிற உணவை பசித்து கொண்டிருக்கிற இன்னொருவருக்கு தாராளமாக கொடுக்கின்ற மனப்பான்மை இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் பசியோடு இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ யாரோ ஒருத்தர், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப பசியோடு இருக்காங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற உணவை அவங்களுக்கு கொடுக்கணும் தாராளமாக. நீங்கள் சாப்பிடாமல் அவங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கூட சாப்பிடாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு தியாக மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் உங்களால் உண்ணாவிரதம் இருக்க முடியும், உண்ணா நோன்பு இருக்க முடியும், உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க முடியும். இன்றைக்கி ஏன் மக்கள் உண்ணா நோன்பே கடைபிடிக்க முடியல? காரணம் என்னென்னா, மக்கள்கிட்ட தியாக மனப்பான்மை குறைஞ்சிருச்சு. தியாக மனப்பான்மை என்பது குறைஞ்சிருச்சு. தன்னிடம் இன்றைக்கி என்னென்னா, மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஆனால் என்னென்னா உணவு ரொம்ப அதிகமாகி போச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா, உணவு உற்பத்தி ரொம்ப அதிகமாகி போச்சு. அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, தாங்கிட்ட நிறைய இருக்கா, தன்னிடம் இருக்கிற நிறைய உணவுப் பொருட்களிலிருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்போ இவங்க அதனால் ஒன்றும் அது தியாகம் மாதிரி தியாகம் மாதிரி அதை உணரலை. தியாகத்தை போல் அது உணரப்படவில்லை. நம்ம ஒரு பசி பட்டினியோடு வாழணும். அப்போ தான் இப்போ கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு குடும்பமாக உறவினர்களாக ஒற்றுமையாக இருந்தாங்க ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அப்போல்லாம் பசி பட்டினியோடு இருந்தாங்க. ஒருத்தர் உணவை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஒரு சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க சமைச்சா அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க சமைச்சா இவங்களுக்கு கொடுப்பாங்க. அன்றைக்கி அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. காரணம், அன்றைக்கி உணவு உற்பத்தி ரொம்ப குறைவு, வறுமையில் இருந்தாங்க, ஏழ்மையில் இருந்தாங்க. அப்போ அந்த பகிர்ந்து உண்ணுகிற நடைமுறை ரொம்ப பெரிய இதாக தெரிஞ்சுது. தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பதில் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி உணவு உற்பத்தி அதிகமாக இருக்குது. இன்றைக்கும் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்குறாங்க, ஆனால் அதில் தியாகம் இல்லை. ஏன்னா இவங்ககிட்ட நிறைய இருக்குது, இவங்ககிட்ட ஏராளமான உணவு இருக்குது, அதில் பிறருக்கு கொடுக்குறாங்க. அதனால் இவங்க ஒன்றும் பட்டினி கிடக்க போகிறதில்ல. இவங்ககிட்ட ஏராளமாகவே அளவுக்கு அதிகமாக இருக்குது. அளவுக்கு அதிகமான உணவுகளை தான் பிறருக்கு கொடுக்குறாங்க. அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து பிறருக்கு கொடுக்குறாங்க. இப்போ சிலர் பிறருக்கு கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ மீந்து போன உணவு மற்ற பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொடுப்பாங்க. இவங்க நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு போய் மீந்து போச்சா அது எதுக்கு கெட்டு தூர ஊற்றுவானேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கொண்டு கொடுப்பாங்க, அதாவது தெரிஞ்சவங்ககிட்ட போய் கொண்டு கொடுப்பாங்க. மீந்து போகிறதுக்கு முன்னாடியே நீ உணவை உனக்கு பத்தலைன்னா கூட அதை மற்றவங்ககிட்ட கொடுக்குற அந்த பழக்கம் உங்ககிட்ட இருக்கா, அதுதான் தியாகன்றது. உன்னுடைய தேவையை கூட தியாகம் பண்ணிவிட்டு நீ மற்றவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுற பாரு, அதுதான் தியாகம். அந்த தியாக மனப்பான்மை இருந்தால் தான் நீ உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும், உண்ணா நோன்பு கடைபிடிக்க முடியும், உண்ணாவிரதம் இருக்க முடியும். உண்ணாவிரதம் இருக்கிறது ரொம்ப எளிது. யாருக்கு தெரியுமா? தியாக மனப்பான்மை யார்கிட்ட இருக்கோ அவங்க உண்ணாவிரதம் இருப்பது மிக எளிது. தனது தேவையை கூட புறக்கணித்து விட்டு
தனது தேவையை கூட பூர்த்தி செய்யாமல் பிறருடைய தேவையை பூர்த்தி பண்ணுறாங்க பாருங்கள். தனக்கு பசிக்குது, அதே நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் பசியாக இருக்காங்க, உறவினர்கள் தன்னுடைய பிள்ளைகள் பசியாக இருக்காங்க, அவங்களுக்கு அதை கொடுக்கணும். பரவாயில்ல நாம் சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல, அவங்களுடைய பசியை போக்கணும்னு நினச்சி உங்களுடைய தேவையை புறக்கணிச்சிட்டு அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணி சந்தோஷப்படுறீங்க பாருங்கள். அதுதான் தியாகம், உண்மையான தியாகம். அந்த தியாகம்தான் உங்களுக்கு நல்ல உணவு கட்டுப்பாட்டு வளர்க்கும். உண்ணாநோன்பு இருப்பதற்கான மன உறுதியை கொடுக்கும். உண்ணாவிரதம் இருப்பதற்கான மன உறுதியை கொடுக்கும். இன்றைக்கி நிறைய உணவு உற்பத்தியானதுனால இந்த தியாக உணர்ச்சினா என்னன்னு தெரியாமல் போச்சு. தன்னிடம் இருக்கிற அளவுக்கு அதிகமானது தான் பிறருக்கு கொடுக்குறாங்களே ஒழிய தனக்கு போக தான் தானன்றாங்க. தனது தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு தான் இப்போ தனக்கு மட்டும்தான் இருக்குன்னா பிறருக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தனக்கும் இருக்குது, தன்னுடைய தேவையை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ தான் அதை கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு. இல்லை எனக்கே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லைங்க எனக்கே சாப்பாடு இல்லை, எனக்கே கொஞ்சம் தான் இருக்குது, நான் உங்களுக்கு எப்படி தர முடியும் அப்படி சொல்கிறாங்க. அதனால் ஒருத்தர் உணவு கேட்டால் உங்களுடைய தேவையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுங்க. உணவு கேட்டால் அது உங்களுடைய நண்பராக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம். உங்கள்கிட்ட கையேந்தி உணவு கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட கொஞ்சம் உணவு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா உங்கள் தேவையெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். தியாகம் பண்ணுங்கள். அந்த தியாக உணர்ச்சி தான் உணவுக்கு அடிமையாக மாட்டாங்க. அப்படி தியாக உணர்ச்சி இருந்துச்சுன்னா அவங்க உணவுக்கு அடிமையாகவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் இப்படி தான் நீங்கள் உண்ணா நோன்பு இருப்பதற்கான பயிற்சியை இப்படி தான் எடுக்கணும். சும்மா தனியாக எடுக்கக்கூடாது. உங்களிடம் இருக்கிற உணவுகளை நீங்கள் பிறருக்கு கொடுங்க. பிறர் பசியோடு இருக்கும்போது உங்களுடைய உணவுகளை தியாகம் செய்து பிறருக்கு கொடுங்க. இப்படி தான் அப்போ நீங்கள் பட்டினியோடு இருக்கீங்களா? இதுதான் உண்ணாவிரதம். உங்களிடம் இருக்கிற உணவுகளை பசித்து கொண்டிருப்பவர்களுக்கு, பசியால் வாடுகிறவர்களுக்கு கொடுக்குறீங்கல்ல, இப்போ உங்ககிட்ட உணவு இல்லை. ஏன்னா உங்ககிட்ட இருக்க உணவை தான் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க. அவங்க பசியாடுறாங்க, இப்போ நீங்கள் பட்டினியாக கிடக்குறீங்க. இப்படி தான் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். இதுதான் உண்ணாவிரதம் இருப்பதற்கான வழிமுறை. இப்போ எப்படி உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தட்ட நல்லா உணவு இருக்குது, பிறருக்கு கொடுக்க மாட்டேன்றாரு. ஆனால் இவர் உண்ணாவிரதம் இருக்க முயற்சி செய்கிறார். ஆனால் இவர்கிட்ட உணவு இருக்குது, பிறர்கிட்ட கொடுக்கவும் மாட்டேங்கிறார். பிறர் பசியை போக்கவும் மாட்டேங்கிறார். இவர்கிட்ட உணவு இருக்குது, ஆனால் இவரால் உண்ணாவிரதத்தை கடைபிடிப்பது மிக கடினம். யார் உண்ணாவிரதத்தை கடைபிடிப்பதற்கு எளிது தெரியுமா? யாருக்கு எளிதுனா தியாக மனப்பான்மையை வளர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி. உண்ணாவிரதம் இருப்பது மிக மிக ஈஸி. யாருக்குன்னா நீங்கள் தியாக மனப்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்களால மட்டும்தான் உண்ணாவிரதத்தை கடைபிடிப்பது மிக மிக எளிது. உண்ணாவிரதம் இருக்கிறது ரொம்ப ஈஸி தான். யாருக்கு தியாக மனப்பான்மை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான். தான் பசியோடு இருந்தாலும் தன்னுடைய உணவை பசித்து கொண்டு இருக்கிற தனக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், நண்பர்கள் யாராவது கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்களெல்லாம் அசைக்கவே முடியாது. ஆனால் தனக்கு தேவை, தனக்கு போக தான் தானம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள். தனக்கு போக தான் தியானம், தனக்கு மட்டும்தான் இப்போ உணவு இருக்குது, உன்னுடைய பசி என்னால் போக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறவங்க. அதுபோல் தன்னிடம் இருக்கிற உணவை தனக்கு என எடுத்துக்கொண்டு மீதமுள்ளதை பிறருக்கு கொடுக்குறவங்க. தனக்கென தனியாக எடுத்துக்கொண்டு மீதமுள்ளதைத்தான் பிறருக்கு கொடுப்பாங்க. இவங்களால உண்ணா நோன்பு கடைபிடிக்க முடியாது, இவங்களால உண்ணாவிரதம் இருக்க முடியாது. உண்ணாவிரதம் இருப்பதற்கு மன உறுதி தேவை. அந்த மன உறுதி யாருக்கு வரும்னா தியாக மனப்பான்மை உள்ளவங்களுக்கு தான் வரும். தியாக மனப்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்களால மட்டும்தான் உண்ணாவிரதத்தை இருக்க முடியும், உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க முடியும். இப்போ அடிமைப்படுத்துகிற உணவுகள்லாம் சாப்பிட்றாங்களா, எதுக்கு காரணம் அப்படின்னா தியாக மனப்பான்மை இல்லை. அதுதான் இந்த அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கி உணவுக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க மக்கள். அது அடிமைப்படுத்துகிற உணவுகள்லாம் இருக்குல்ல, இப்போ இட்லி, பூரி, பொங்கல், தோசை, கேக்கு, பரோட்டா, பிரியாணி, இதெல்லாம் உடலுக்கு கேடு விளைவிக்குது. ஆனால் உடல் பருமனை அதிகப்படுத்துது, சோறு இதெல்லாம். அப்படி இருக்கும்போது இதை சாப்பிடாமல் இருக்க முடியல. சத்தான உணவுகள் நிறைய இருக்குது. காய்கறி, சேலட்டு, பழங்கள், பருப்பு வகைகள், கடலைகள், காளான், இப்படி சத்தான உணவுகள் நிறைய இருக்குது. அது சாப்பிட்டா உடம்பு பருமன் குறைஞ்சிரும். ஆனால் ஏன் சாப்பிடாமல் ஆனால் சாப்பிட முடியலையே. காரணம் என்னென்னா எல்லாத்துக்கும் இந்த அடிமைத்தனம், சுயநலம், ஒரு தியாக உணர்ச்சி இல்லை.
எல்லாம் தனக்கு நிறைய நிறைய எல்லாத்தையும் தனக்கு பொருள் எல்லாத்தையும் சேர்க்கறது, பதுக்கிறது, பிறருடைய தேவையை பற்றி கவலைப்படுறதில்ல. ஆடம்பர மோகம். ஆடம்பர மோகங்கிறதே எல்லாத்தையும் பதுக்கிறது, தனக்குன்னு எடுத்து வச்சு தனக்கு தனக்கு எல்லாம் தனக்குன்னு யோசிக்கிறது. அவங்கக்கிட்ட தியாக மனப்பான்மையே கிடையாது. தியாக மனப்பான்மை உள்ளவங்க எளிமையாக தான் வாழ்வாங்க, ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆடம்பரமாக வாழ்கிறவங்களால அவங்களுக்கு எல்லாம் தனக்குன்னு அப்படி சுயநலமாக யோசிக்கிறதுனால தான் அவங்களால உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது, உண்ணா நோன்பு இருக்க முடியாது. அவங்களால இந்த மாதிரி சோறு, பூரி, பொங்கல், பிரியாணி இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. அதனால் உண்ணாவிரதம் ஏன் பலரால் இருக்க முடியல, அதுக்கு ஒரு மன உறுதி தேவை. அந்த மன உறுதிங்கிறது தியாக மனப்பான்மையில் இருந்தது மட்டும்தான் வரும். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு உணவை அப்படியே நீங்கள் பசிக்கிறவருக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கேட்குறாரு அல்லது நீங்களே கொடுக்குறீங்க, உங்கள் பசி உங்களுக்கு முக்கியமாக இல்லை, அதுதான் தியாக மனப்பான்மை. அப்போ அந்த நேரத்தில் உங்கள் உணவை நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, இப்போ நீங்கள் பட்னியாக கிடக்குறீங்க. இதுதான் உண்ணாவிரதம், இதுதான் உண்ணா நோன்பு. இப்படி தான் உண்ணா நோன்பு இருக்கணும், இப்படி தான் உண்ணாவிரதத்தை கடைபிடிக்கணும். இதுதான் ஒரு இயற்கையான உண்ணாவிரதம். சும்மா உங்கள்கிட்ட எல்லாருமே எல்லா உணவும் இருக்குது, யாரோ கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்ட்டு, எனக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பழத்தை கொடுங்கன்னு உங்கள் நண்பர்கிட்ட கேட்குறேன். இல்லை எனக்கு இது தேவை, நான் உண்ணா நோன்பு இருந்துட்டு அப்புறமா நான் சாப்பிடுவேன், அப்புறமா எனக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு உணவு தேவை, நான் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்கிறவங்ககிட்ட தியாக உணர்ச்சி இல்லை. அப்படின்னு சொல்கிறவங்களால உண்ணா நோன்பை கடைபிடிக்க முடியாது. உண்ணா நோன்பு கடைபிடிப்பது அவர்களுக்கு மிக மிக கஷ்டமாக இருக்கும், போராட்டமாக இருக்கும். உண்ணா நோன்பு கடைபிடிப்பது அவர்களால் மிக மிக கடினம். அதனால் யாருக்கு எளிது தெரியுமா உண்ணாவிரதம் இருப்பது என்பது? தன்னிடம் இருக்கிற உணவுகளை தனக்குன்னு வச்சிருக்கிற உணவுகளை பசித்து கொண்டு இருக்கிற, பசியால் வாடுகிற பிறருக்கு கொடுத்து விட்டு தான் பசியோடு இருக்காங்க பாருங்கள், பட்டினியோடு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் உண்ணாவிரதம் இருப்பது மிக மிக எளிது. இன்றைக்கி ஒரு தாய்கிட்ட கூட தியாக உணர்ச்சி இல்லை. ஒரு தாய்க்கு கூட இன்றைக்கி, ஏன்னா உணவு அதிகமாகி போச்சு. இன்றைக்கி பட்டினி, தன்னிடம் இருக்கிற நிறைய உணவு இருக்கிறதுனால தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுக்குறாங்க. அதில் தியாகம் இல்லை. அதில் தன்னுக்கிட்ட இருக்கிற அளவுக்கு அதிகமானதை பிறருக்கு கொடுக்குறாங்க. தனக்கு மிஞ்சினது தான் தானன்ற மாதிரி தன்னிடம் இருக்கிற அளவுக்கு அதிகமான உணவுகளை பிறர்கிட்ட கொடுக்குறான். ஒரு தாய் என்ன பண்ணுறான்னா, தன்னிடம் இருக்கிற உணவுகள் நிறைய இருக்குது, அதில் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது தான் தனது பிள்ளைக்கு கொடுக்குறா. அதனால் இப்போ இந்த தாய்க்கே தியாக உணர்ச்சி இல்லை. தியாக உணர்ச்சி என்பது தாய்க்கே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் இருந்தது. 30-50 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் பெரும்பாலும் உலகம் முழுக்க வறுமையில் இருந்தாங்க, ஏழ்மையில் இருந்தாங்க. அப்போ ஒரு தாய்க்கு தியாக உணர்ச்சி இருந்தது. ஏன்னா அப்போ உணவே கம்மி தான். அப்போ அந்த தாய் என்ன பண்ணுவா, தனது உணவை தனது பிள்ளைக்கு கொடுப்பா, தனக்குன்னு வச்சுருக்கிற உணவை தனது பிள்ளைகளுக்காக கொடுப்பா. இந்த தாய் பட்னியோடு கிடப்பா. அப்போ அன்னைக்கு தியாகம் இருந்தது ஒரு தாய்மார்களுக்கு. ஆனால் இன்றைக்கி தாய்மார்களுக்கு தியாகம் இல்லை. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏராளமான உணவு உற்பத்தி, உணவு இப்போ தாராளமாக ஏகப்பட்ட உணவு. அதனால் அன்னைக்கு இருக்கிற வறுமை இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி நம்ம இயந்திரங்களை வச்சு நல்லா விவசாயம் பண்ணி ஏராளமான உணவுகளை உற்பத்தி பண்ணிட்டோம். அரிசி, கிழவு, அது உணவுக்கு இப்போ பஞ்சமே கிடையாது பெரும்பாலும். அதனால் இந்த தியாக உணர்ச்சிக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. தனக்குன்னு போக எடுத்து வச்சுட்டு மீதம் நிறைய இருக்கா, அதைத்தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி ஒரு மனப்பான்மையில் தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. தனக்கு போக தான் தானம்னு சொல்லிவிட்டு தனக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு மற்றது தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படிலாம் இல்லாமல் தனக்குன்னு எடுத்து வச்சாங்க பாருங்கள், அதை கூட மற்றவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு இவங்க நாம் பட்டினியாக கிடக்கணும். அப்போ அந்த பட்டினிக்கு பேர் தான் உண்ணாவிரதம். அந்த தியாகத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம பட்டினி கிடக்கிறோம் பாருங்கள், அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க? இல்லை என்கிட்ட இருந்ததை அப்படியே நான் அவருக்கு கொடுத்துட்டேன், என் நண்பருக்கு கொடுத்துட்டேன், அதனால் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன். அப்போ அந்த சாப்பிடாமல் இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அதுவே நீங்கள் ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க? இல்லை உடம்பை குறைக்கிறதுக்காக நான் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படிங்கும்போது அதில் ஒரு மதிப்பான அர்த்தம் இல்லை. அதில் அர்த்தம் இருக்குது, ஆனாலும் மதிப்பான அர்த்தம் அதில் இல்லை. ஒரு மதிப்பு வாய்ந்த ஒரு அர்த்தம் அதில் இல்லை. அதனால் இன்றைக்கி ஒரு தாய்கிட்ட கூட தியாக மனப்பான்மை இல்லை. ஏன்னா ஏராளமான உணவு உற்பத்தி அதிகமாகி போச்சு. உணவு உற்பத்தி அதிகமாகி போனதுனால ஒரு தாய் கூட என்ன தான் பிள்ளைக்கு கொடுத்தாலும் தனக்கு ஏகப்பட்ட உணவு இருக்குங்கிற உணர்வோடு தான் அவள் இருக்கிறாள். என்ன தான் பிள்ளைகளுக்கு வாரி வாரி கொடுத்தா கூட, உணவுகளை வாரி வாரி கொடுத்தா கூட தனக்கு எந்த உணவு பஞ்சமும் வந்துட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு நினப்போடு தான் அவள் கொடுக்குறா. அப்படிங்கிற அந்த புரிதலோடு தான்
உணவுகளை தனது பிள்ளைகளுக்கு கொடுக்குறார். அதனால் அவகிட்ட கூட இப்போ தியாக உணர்ச்சிக்கு வழி இல்லை. தனக்குன்னு எடுத்து வச்சதை கூட இப்போ தனது பிள்ளைகளுக்காக கொடுக்கணும். அதுதான் தியாகம். அப்போ அந்த தாய் பட்னியோட கிடப்பா. அப்போ தான் தாய்மைன்னா என்னென்னு அந்த பெண் உணர்வா. தாய்மைன்னா இதுதான் போலுக்க, தனக்குன்னு வச்சுருந்ததை கூட தான் பிள்ளைக்காக கொடுக்குறான். அப்போ அந்த பிள்ளையும் அப்போ தான் உணரும். ஒரு அம்மான்னா இப்படி தான் போலுக்க, அவங்களுக்காக வச்சதை கூட நமக்காக கொடுத்துட்டாங்க பாருங்கள் அப்படின்னு அந்த பிள்ளைகள் அந்த அம்மாவின் தாய்மையை உணரும். தியாகம் அதை கற்றுக்கொள்ளும். அம்மாவிடமிருந்து அந்த தியாகத்தை கற்றுக்கொள்ளும். அது இன்றைக்கி அதுக்கு வாய்ப்பு இல்லை. உணவு உற்பத்தி அதிகமாகி போச்சு. இப்படி இருக்கக்கூடாது. அப்போ மக்கள் எப்போயுமே பசி பட்டினியோடு இருக்கணும். பசி பட்டினி உணவு என்றைக்கு தாராளமாக கிடைக்கிறது நல்லது கிடையாது. மக்கள்கிட்ட தியாக மனப்பான்மை இருக்காது. தியாகம் இருந்தால் தான் மன உறுதி இருக்கும். உண்ணாவிரதம் இருப்பாங்க. இப்போ இயற்கையாகவே உண்ணாவிரதம் இருப்பதற்கான வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, மக்கள் உணவு உற்பத்தி குறைவாக இருக்கணும், பசியோடையும் பட்டினியோடையும், அப்புறம் சாப்பிட்டு உணவு உண்ணுகிற வழக்கமும் இருக்கணும். ஒரு குறைவான உணவு தான் இங்கே கிடைக்கணும். நமக்கு தினசரி உணவு கிடைக்கிறது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கணும், பெரிய சவாலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உண்ணாவிரதம் இருப்பதற்கான வாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்குது. இயற்கையாகவே நம்ம உண்ணாவிரதம் இருப்போம். பார்த்து சாப்பிடுவோம், சிக்கனமாக சாப்பிடுவோம். அது எப்போன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியமில்லை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குது பாருங்கள். 2040 அப்புறம் அங்கே நம்ம நம்மக்கிட்ட காய்கறி, பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், பயிர் வகைகள், கடலைகள், காளான், இதுதான் மனித உணவு. இது ஒரு வாரத்துக்கு மேலே சேமித்து வைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, பார்த்து சிக்கனமாக சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் யாராவது பசின்னு வந்தால் கொடுத்துருவாங்க. தனக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, கொடுத்துருவாங்க. எது சேர்த்து வச்சு சாப்பிட்றாங்க தெரியுமா? அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதை தான் நீ 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு தேவையான அரிசியை உற்பத்தி பண்ணிட்டா அப்புறமா நீங்கள் அதை வச்சு பொங்கி திங்கலாம். அப்போது நம்ம தேவைக்கு அதிகமாக நம்ம சேர்த்து வைக்கிற வழக்கம் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையில் தான் வரும். 2 வருஷத்துக்கு கூட அரிசியை நீங்கள் பாதுகாத்து வைக்கலாம். ஆனால் சேமித்து வைக்கலாம், கெட்டு போகாது. ஆனால் நீங்கள் அரிசி, கேழ்வரகு, கோதுமைலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதை தவிர்த்து விட்டு மற்ற உணவுகள், காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் மனித உணவு. இதுவெல்லாம் ஒரு வாரத்தில் கெட்டு போயிடும். அதிக காலத்துக்கு சேமிக்க முடியாத உணவுகள் இது. இந்த காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், இதெல்லாம் கிழங்குகள்லாம் ஒரு வாரத்துக்கு மேலே சேமித்து வைக்க முடியாது, கெட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய உணவுகள் மனிதர் கையிருப்பு இருக்காது. கையிருப்பு ஒரு வாரத்துக்குள்ளே சாப்பிட்றணும். அதே நேரத்தில் இது எப்போவுமே நிறைய உணவுகளை உற்பத்தியும் பண்ண முடியாது. ஒரு வாரத்துக்குள்ளே சாப்பிட்றணும், சிக்கனமாக சாப்பிட்ணும். யாராவது பசின்னு வந்தால் எடுத்து கொடுத்துடணும். இது தியாக மனப்பான்மைக்கு வழிவகுக்கும். ஆனால் அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் தியாக மனப்பான்மைக்கு வழி இருக்காது. எப்படின்னா, நிறைய உணவு ஒருத்தர் சேர்த்து வச்சுருவார். அவர்கிட்ட மூட்டையாக இருக்கும். யாராவது வந்தால் இந்தாங்க கொடுப்பார். யாராவது வந்தால் கொடுப்பார். அதில் தியாகம் இல்லை. ஏன்னா எவ்வளோ தான் கொடுத்தாலும் தன்னுடைய வீட்டில் மூட்டையாக அரிசி இருக்குது, கோதுமை இருக்குது. அதனால் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிறருக்கு கொடுப்பதால் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் தைரியமாக கொடுக்கலாம். அதில் தியாகம் எங்கே இருக்குது? உன்னிடம் இருப்பதை கூட நீ மற்றவர்களுக்கு கொடுக்கணும். காரணம் என்னென்னா, நீ சேர்த்து வைக்கிறதுக்கு மூட்டையாக சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அரிசி தான் காரணம். நீ காய்கறியை மூட்டையாக சேர்த்து வைக்க முடியும். ஒரு வருஷத்துக்கு தேவையான காய்கறியை மூட்டையாக சேர்த்து வச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷம் முழுக்க நீ அதை சாப்பிட முடியாது. ஏன்னா காய்கறி ஒரு வாரத்தில் அழுகிரும், பழங்கள் ஒரு வாரத்தில் அழுகிரும். அப்போ பழங்களோட ஆயுட்காலம், காய்கறிகளோட ஆயுட்காலம், கிழங்குகளோட ஆயுட்காலம் ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துக்குள்ளே நீ அதை சாப்பிட்றணும், சேர்த்து வைக்க முடியாது. அப்போ அது நீ மற்றவங்களுக்கு உனக்கு உன் தேவைக்கு எடுத்துகிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். உன் தேவைக்கு அதிகமாக நீ அதை சேர்த்தே வைக்க முடியாது. காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகள் கிழங்குகளையும் உன் தேவைக்கு அதிகமாக நீ சேர்த்தே வைக்க முடியாது. மற்றவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். உனக்கு போக நீ மற்றவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு மற்றவங்ககிட்ட கொடுக்கணும். சேர்த்து வைக்கிற, உனக்கு தேவை இல்லைனாலும் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்கிற உணவு தான் இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை. இதை மூட்டையாக சேர்த்து வைக்கலாம். 4 வருஷம் கூட வச்சு 4 வருஷத்துக்கு தேவையான சேர்த்து வைக்கலாம். இப்போ 7 தலைமுறைக்கு சொத்து சேர்க்குறாங்க பாருங்கள். தன்னுடைய தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்கிறாங்க. இதுதான் சுயநலம். அப்போ உணவுலேயும் அந்த சுயநலத்தை ஏற்படுத்துகிற உணவுகள் இருக்குது. அரிசி, கேழ்வரகு, கோதுமைலாம்
4 வருஷத்துக்கு சேர்த்து வைக்கலாம் மூட்டை மூட்டையாக. ஆனால் காய்கறிகள், பழங்கள், கீரைகள் உன் தேவைக்கு போக நீ மற்றவங்கள்ட்ட கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா அது அழுகி போயிடும். அப்போது இது வந்து எவ்வளோ அற்புதமான ஒரு உண்மையை சொல்லுது பாருங்கள். இந்த காய்கறிகள், பழங்கள் இருக்குல்ல, உன் தேவைக்கு போக மற்றதை உன் தேவைக்கு அதிகமானது அது மற்றவர்களுடையது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். உன்னுடைய தேவைக்கு போக மற்ற உணவுகளோ பணமோ அது மற்றவங்களுக்கானதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது உன்னுடையது கிடையாது. தேவைக்கு அதிகமானது உன்னுடையது கிடையாது, அது மற்றவங்களுக்கானதுன்னு சொல்லுவாங்கள்ல. அது வந்து எதுக்கு பொருந்தும்னா இந்த காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகளுக்கு பொருந்தும். உனக்கு தேவையானது போக நீ மீதத்தை மற்றவங்ககிட்ட கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா அது அழுகி போயிடும். காய்கறிகளோ, பழங்களோ, கிழங்குகளோ, கீரைகளோ, கிழங்குகள்லாம் நீ உனக்கு தேவைக்கு போக மற்றவங்ககிட்ட கொடுத்து தான் ஆகணும். அதனால் நீ என்றைக்குமே பதுக்கி வைக்கவே முடியாது. மற்றவங்களுக்கு கொடுக்காம நீ பதுக்கி வைக்கவே முடியாது. மற்றவங்களுக்கு கொடுக்காம பதுக்கி வைக்கிற பழக்கம் எப்போ ஏற்பட்டுச்சுன்னா, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையெல்லாம் உற்பத்தி பண்ணாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் மற்றவங்களுக்கு கொடுக்காம தனக்குன்னு சேர்த்து வைக்கிற பழக்கம். மற்றவங்க பசியோடு இருந்தால் என்ன, நம்முடைய சுயநலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குன்னு சேர்த்து வச்சாங்க பாருங்கள். அது எந்த உணவு? இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை தான் 4 வருஷத்துக்கு சேர்த்து வைக்க முடியும். அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமே வராது. 4 வருஷத்துக்கு நாம் சேர்த்து வச்சுட்டா நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம். மற்றவங்கள்ட்ட இருக்கிறத கொடுத்துட்டா நாம் பட்டினி கிடக்கணும். அவங்க அதை வாங்கிட்டு போய் அவங்க பதுக்கி வச்சுருவாங்க. அதனால் அப்போ பதுக்கி வைக்கிற அந்த புத்தி இருக்குது பாருங்கள், அது எதுலேருந்து உருவாகுதுன்னா இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த உணவுகளிலேருந்து உருவாகுது. அப்போ தான் திருடுற உணர்வே ஏற்படுது. பதுக்கி வைக்கும்போது அதை நான் திருடுறதுக்குன்னு 4 பேர் புறப்பட்டு வரோம். பதுக்கி வைக்கிறது இப்போ திருடுறது தப்புன்னா பதுக்கி வைக்கிறதும் தப்பு. பதுக்கிறதுனால தான் அவங்க திருடுறாங்க. எளிமையாக வாழும்போது திருட்டு இல்லை, ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பாருங்கள். பதுக்கி வைக்கிறவங்க தான் ஆடம்பரமாக வாழ முடியும். பதுக்கி வச்சா தான் நீ ஆடம்பரமாக வாழ முடியும். பதுக்குகிறவர்கள் தான் ஆடம்பரமாக இருப்பாங்க. அப்போது உணவுகள்லேயே பார்த்தீங்கன்னா பதுக்கி வைக்கிற உணவுகள் இருக்குல்ல, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் 4 வருஷத்துக்கு தேவையான அரிசியை நீங்கள் பதுக்கி வைக்க முடியும். அந்த காலத்தில் போர்கள் நடைபெற்றதுக்கு பெரும்பாலும் காரணம் இந்த தானியங்களை கொள்ளையடிப்பதற்காக. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் தானியம் பண்ணி பண்டகசாலை, அங்கே உணவு பண்டகசாலையில் அரசர்கள்லாம் அந்த காலத்தில் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தானிய கிடங்கில் உணவை சேமித்து வைப்பாங்க. அப்போ அதை கொள்ளையடிக்கிறதுக்காகவே போரிடுவாங்க. அப்போ கொள்ளையடிக்கணுங்கிற அந்த உணர்வு, திருடணுங்கிற உணர்வு அது இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமையிலேருந்து உருவாகுது. பதுக்கி வைக்கணுங்கிற உணர்வும் அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை தான் பதுக்கியும் வைப்பாங்க. இந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இருக்குது பாருங்கள், அதை பதுக்கி வைக்க முடியாது. அது வந்து 1 வாரத்துக்கு மேலே சேமித்து வைக்க முடியாது, அழுகி போயிடும். அப்போ தனக்கு தேவையானது போக மற்றவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. தனக்கே இல்லைன்னா கூட பரவாயில்ல, மற்றவங்களுக்கு யாராவது பசியோடு இருந்தால் கூட தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த காய்கறிகள், பழங்களை சாப்பிடுவதால் ஒருத்தட்ட தியாக உணர்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் சோறு சாப்பிட்டீங்கன்னா பதுக்குகிற உணர்ச்சி தான் அதிகரிக்கும், சுயநலம் தான் அதிகரிக்கும், தியாகம் வளராது, தியாக உணர்ச்சி ஏற்படாது. நீங்கள் சோறெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகுன்னா, அந்த உணவுக்கு அடிமையாகிடுவீங்க. உண்ணாவிரதம் உங்களால் இருக்க முடியாது, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது, உங்களுக்கு மன உறுதி இருக்காது சோறுலாம் சாப்பிட்டீங்கன்னா. அதனால் சோறு நீங்கள் தியாக உணர்ச்சி எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, அந்த சோறை தியாகம் பண்ணுங்கள். அரிசி, இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதையெல்லாம் தியாகம் பண்ணுங்கள். இதை சாப்பிடாதீங்க. இதை சாப்பிடாமல் காய்கறிகள், பழங்களை சாப்பிடுங்க. உங்களுக்கு தியாக உணர்ச்சி வளரும். அப்போ தான் உங்களால் உண்ணாவிரதம் இருக்க முடியும். யாராவது பசின்னு வந்தால் உங்கள் உணவையும் தூக்கி அவங்ககிட்ட கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மன உறுதி அதிகரிக்கும், தியாகம் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பசியோடு இருப்பீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற உணவே மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க அப்படிமா அந்த நேரத்தில் நீங்கள் பசியோடு இருக்கும் பார்த்தீங்களா, பட்டினி கிடக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்ணாவிரதம். அப்படி தான் உண்ணாவிரதம் இருக்கணும். அப்போது உங்களுக்கு வந்து உண்ணாவிரதம் இருக்க உங்களுக்கு பெருமிதமாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற உணவை கூட மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற போது அது உங்களுக்கு பெருமிதமாக இருக்கும். பெருமிதமான உண்ணாவிரதம், அதுக்கு தியாக உணர்ச்சி தான் காரணம்.